Hi friends, it's such a joy to meet you through this program. இந்த நிகழ்ச்சி மூலம் அனைவரையும் உங்க வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலம் வந்து பேசுறதுக்கும் எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்ததுக்காக உங்களுக்கும் நன்றி. ஐம் வெரி த்ரில் டு டாக் அபவுட் சக்சஸ். நம்ம வாழ்க்கையில வெற்றி, முன்னேற்றம், உயர்வு, ஒரு வின்னர்ஸ் ஆட்டிடியூட், எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு மனஸ்பான்மை, எப்படி மனசை நல்லா உறுதியாக வைத்துக்கொண்டு எப்படி முன்னேறணும், இதை தான் நான் பேச போறேன். நீங்க அதுக்கு முன்பாக என் கான்சர்ட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க என் கான்சர்ட்ல ஒரு பாட்டை கேளுங்க. கேட்ட பிறகு நான் வந்து உங்களோட பேசுறேன். வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா, ஒரே ஒரு வாழ்க்கை இது. வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா. தோல்வியை சந்திக்கும் நேரத்தில் உன் உயிரை வீணாக மாய்க்காதே. காட்டு கர்த்தர் பலத்தா, ஒரே ஒரு வாழ்க்கை இது. வாழ்ந்து காட்டு கர்த்தர் பலத்தா. I hope you really enjoy that song. நீங்க பாருங்க, இந்த மாதிரி பாடலும் நம்ம உற்சாகப்படுத்துற செய்திகளும் மாதந்தோறும் நாங்க சென்னையில வெப்பேரி என்ற ஒரு இடத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு நாங்க BKN அப்படின்னு ரிதர்டன் ரோட்ல இருக்குது, ஆறுதல் நேரம்னு செய்யறோம். ஃப்ரீ என்ட்ரி. நீங்க இங்க வந்தீங்கன்னா அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், செய்திகளும் பகிர்ந்து கொள்வேன், நல்ல ஒரு ஆராதனை நேரமும் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நீங்க வாங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சென்னையில. ஸோ இந்த வாரம் நான் பேசுற காரியம் என்னன்னா, நம்ம லைஃப்ல சில சமயம் ஃபெயில் ஆகுறதுக்கும் ஒரு தில்லு வேணும். யூ நீட் அ கரேஜ் டு ஃபெயில். என்னங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் சக்சஸ் பற்றி பேசுறாங்க. ஆமாங்க, சக்சஸ்ன்றது அப்படியே ஒரு மூட்டை மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து விழாது. அந்த சக்சஸ் வாங்குறதுக்கும் அதை பெற்றுக்கொள்ற பாதையில அநேக தோல்விகளை சந்தித்து தான் வரும். இதை நிறைய பேர் சொல்றதுக்கு டைம் இருக்காது. ஆனா நீங்க சக்சஸ் ஆனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி நான் ஃபெயில் ஆனேன்னு தெரியுமான்னு. மைக்கேல் ஜார்டன் ஒரு சிறந்த ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் என்ன சொல்றாரு, நான் 9000 டைம்ஸ் நான் மிஸ் பண்ணேன்றார். அவர் ஷூட் பண்ணுவாராம், எத்தனை வாட்டி 9000 டைம்ஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய இம்பார்ட்டன்ட் ஷாட்ஸ் 300 கேம் தோந்துக்கிறார். இப்படி இன்னும் நிறைய தோந்தது நிறைய சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இதெல்லாம் பண்ணது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில சில நல்ல காரியங்களை கத்துக்கிட்டாங்க, திறமையாயிட்டாங்க, அவங்க நல்ல பெரிய ஆள் ஆனாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில பாருங்க, யூ மஸ்ட் ஹாவ் அ கரேஜ் டு ஃபெயில். ஃபெயில் ஆனா கூட என்ன பெருசு அப்படின்னு உடஞ்சிடக்கூடாது. இன்னொரு வார்த்தை என்னன்னா, யூ ஷுட் நாட் பி, ஈவன் வென் யூ ஆர் broken யூ மஸ்ட் நாட் பிரேக். நாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு ஒரு இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு
உடைக்கப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட பீஸ் பீஸா ஒழிஞ்சு போயிடக்கூடாது. சொல்றாங்க பாருங்க, நொந்து நூடுல்ஸ் ஆயிடும் சார், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. வாழ்க்கையில சோறு வரும், பிரச்சனை வருங்க, அதுக்குன்னு அப்படியே கான் கேஸ் ஆயிடக்கூடாது. அதுதான் இதோடைய அர்த்தம். என்ன சொல்றதுன்னா, சில சமயம் ஃபெயிலியர்ஸ் வரும், ஆனா அப்படியே கைவிடப்பட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாம போய் உடஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. அதுதான் அதை மனசுல நம்ம வச்சுக்கணும். பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஐ வில் நாட் பி அப்படியே டோட்டலி broken and finished. No, I refuse to be broken. I refuse to break. I still will hold through. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், வயசான சில வீரர்கள் உங்களுக்கு கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். சார், நமக்கு வயசாகும் பொழுது நமக்கு முந்தி இருந்த தெம்பு இல்லாம இருக்கும், முந்தி இருந்த பலன் இல்லாம இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் அ டெஸ்ட் ஆஃப் த மசில்ஸ், இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் த வில் பவர். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா வாலிபத்துல சிறந்த ஒரு வீரர்களா இருப்பாங்க. ஆனா வயசாக போல கூட அவங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு போற காரியம்னா இட்ஸ் த வில் பவர். அவங்க மனசுல அந்த வில், அந்த செய்ய முடியுன்ற ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அதெல்லாம் இழந்துடக்கூடாது. 10 வாட்டி கீழே வந்தா கூட நான் திரும்பி எழுப்பி ஓடுவேன் அப்படின்ற ஒரு மனசு இருந்தாதான் அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்குவாங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில எவ்ரிபடி ஃபெயில்ஸ். யாருங்க? எவ்ரிபடி ஃபெயில்ஸ், எவ்ரிபடி ஃபால்ஸ். கீழே விழுலாம். ஸோ எவ்ரிபடி ஃபால்ஸ், பட் வாட் யூ டூ ஆஃப்டர் த ஃபால் மேட்டர்ஸ். அப்படின்னா விழுந்துட்ட பிறகு நீ என்ன செய்ய போற, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ கீழே விழலாம், தப்பு இல்லை. ஆனா விழுந்த பிறகு தூசிலாம் தட்டிட்டு திருப்பி ஓடுறியா, இல்லை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கீழே படுத்து தூங்குறியா, அங்கதான் மேட்ரு. எல்லாரும் விழுவாங்கங்க, எல்லாரும் விழுவாங்க. விழுந்த பிறகு நீ என்ன செய்யற? உன் வாழ்க்கையில நஷ்டங்கள் ஆயிருக்கலாம், வாழ்க்கையில வெக்கத்துக்குள்ள போயிருக்கலாம் சார், வாழ்க்கையில பலர் நமக்கு அசிங்கமா பேசியிருக்கலாம், எல்லாரும் முன்னாலையும் தப்பு செஞ்சவனை போல ஒரு அக்யூஸ்ட் மாதிரி கூட நம்ம நின்று இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஆர் யூ கோயிங் டு கிவ் அப்? மற்றவங்களுடைய கிண்டல் கேலிக்கு காரணமா மாறி உங்க லைஃப் அப்படியே போயிட போதா? இல்ல நம்ம வாழ்க்கையில பரவாயில்ல, அது நேத்து கதை, இன்னைக்கு கதை புதுசு, நான் புதுசா சாதிக்க போறேன். இட்ஸ் a brand new day. இன்னைக்கு ஒரு நியூ டே, புதிய ஒரு ஏரு, புதிய ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, புதிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, புதிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, புதிய ஒரு தெம்பு இருக்குது, புதிய ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு புதிய நோக்கத்தோட நான் வாழ போறேன். நம்ம போறோமா, இல்ல கடந்த நாள் நடந்ததுலயே கூடாரம் கட்டி தூங்க போறோமா? வாழ்க்கையில சோர்வாயிருக்கலாம், லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், வேலையிலிருந்து துரத்திக்கலாம், நம்மளை பற்றி தப்பா அவதூறா பேசிருக்கலாங்க, இருக்கட்டுங்க. அதெல்லாம் பாஸ்ட். பாஸ்ட் தான், பாஸ்ட் ஆயிட்டோம். நமக்கு பிரசன்ட்ன்றது ஒரு பிரசன்ட் கடவுள்கிட்ட இருந்து. எப்படி அப்படி யோசிங்க. இன்னைக்கு நிகழ்காலம் ஒரு பிரசன்ட், அதான் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டேன்றாங்க. அதை பிரசன்டாவே நம்ம யோசிக்க கூடாதான்? கடவுள் கொடுத்த ஒரு ஈவு, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். பாஸ்ட் விடுறா, புதுசா நான் ஐ வில் டூ. ஏன்னா காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸுங்க. கடவுள் உனக்கு மறு தருணம் கொடுப்பாரு. வாழ்க்கையில நீ தவறு செஞ்சிருந்தா கூட பல்ட்டி அடிச்சு திருப்பியும் யூ கேன் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் ஆல் யுவர் ஃபெயிலியர்ஸ் டு கிரேட் விக்டரி. அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டோன்ட்டு ஐயோன்னு உட்காரக்கூடாது. லைஃப்ல படிப்பா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஏதாவது முயற்சியா இருக்கட்டும். ஆனா பட் ஆல்வேஸ் டெல் யுவர் செல்ஃப் வாட் யூ டூ ஆஃப்டர் த ஃபால் மேட்டர்ஸ். ஆல் மேட்டர்ஸ். சரி, நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு ஒர்க் அவுட் ஆகல, இல்ல நீங்க எதிர்பார்த்து ஏதோ ஒரு மூவ் பண்ணுங்க, கிளிக் ஆகல, உடனே நீங்க என்ன செய்ய போறோம்? எல்லார் கண்ணிலும் சிரிப்பு, இலக்காரம். ஆமா, அன்னைக்கே நாங்க சொன்னோம் உன்னால செய்ய முடியாது, நீ இன்னமும் செய்யலாம்னு யோசித்திய, இந்த மாதிரி பேச்சு எல்லாம் கேட்கும். ஆனா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்மா? உன் உள்ள என்ன பேசுது? What happens to you when everybody says you can't? உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்ல போல உன் உள்ள என்ன பேச்சு? What is talking inside? What is your self talk? உன் உள்ள என்ன யோசனை ஓடுது? நீ என்ன செய்ய போற? இதுதான் இம்பார்ட்டன்ட். It's all that what matters. மற்றவங்க சொல்லலாம் வின்டாருன்னு ப்ரெடிக்ட்லாம் பண்ணலாம்,
ஆனா நீங்க பாருங்க, பாக்ஸிங்ல கூட கடைசியில எலும்பி வின் பண்ணலாம். ஒரு மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கும், மேட்ச் கடைசியில அப்படியே வின் பண்ணிடுவாங்க. காரியங்கள் எப்படி வேணாலும் மாறும். பட் when a failure happens, what goes on the inside of you? When everybody is telling you can't, ஆமா I can't ன்னு சொல்றோமா? No, can't. I will never give up. I will try again. I will make it through. எல்லாரும் கண்ணிலும் பாரு, சாதிச்சு காமிக்கிறேன். இப்படி ஒரு 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 தைரியமும் ஒரு வெறியும். என் பாடல் நீங்க கேட்கணும். முடியாது என்று மனம் தளராது, அப்புறம் வாழ்ந்து காட்டு, இந்த மாதிரி பாடல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனசுல ஒரு ஒரு உற்சாகமும் ஒரு தைரியமும் உங்க வாழ்க்கையில சூப்பரா வரும். முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியில் இருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வுதனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் ஆகுமே, முடியாதென்று மனம் தளராது. இன்னொரு பாடல் என்ன சொல்லுது? தோல்வியை பழி வாங்கும் செயல் நீ வாழ்ந்து காட்டுவது. வாழ்க்கையில தோல்வி வந்துச்சா, ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிட்டானா உடனே போய் தண்டவாளத்துல போய் தலையை விடுறதுக்காக நம்ம அப்பா அம்மா பத்து வச்சுக்கிறாங்க. இல்லம்மா,
உடனே அவன் வாழக்கூடாது, அவனை கெடுக்கணும் அப்படின்னு யோசனை கிடையாது. அது வந்து நம்ம வாழ்க்கை இன்னும் தீங்காய்க்கிடும். நம்ம என்ன யோசிக்கணும், எல்லாரும் நம்மளை வந்து பினிஷ் பண்றது தான் வந்துக்கிறாங்க. அப்படிதானே கிரிக்கெட் விளையாடுறாங்க பாருங்க. கிரிக்கெட் விளையாட போல என்னது, ஒருத்தன் பேட் பண்றான், ஒருத்தன் போல் பண்றான், சுத்தி 10 பேர் என்னத்துக்கு இருக்கிறான், இவனை பிடிச்சி சாவடிக்கணும்னு தான் இருக்கிறான். அவன் நல்லதுக்கு உட்காந்துக்கிறான், ஒருத்தன் பின்னால முன்னால எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. கரெக்ட் தானே சார்? ஒண்டி சண்டை இல்லை சார், அவ்வளவு பேர் சேர்ந்து இவன் ஒன்னா நிக்கிறான். ஆனா இவனா சொல்றான், டேய் நீங்க இருங்க, சந்துல எங்கேயா பார்த்து அடிக்கிறான், ஒரு 6 அடிக்கிறான்டான்னு அடிக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த ஒரு யோசனை இருக்கணும் சார். நீ இருக்கட்டும், 10 பேர் இருந்தான்னா 10 பேரும் ஒருத்தன் போய் முட்டிட்டு நான் அடிக்கிறான் பாரு எங்கேயாச்சும் ஒன்று அடிக்கணும். இந்த ஒரு விளையாட்டுல இருந்து கூட நம்ம கத்துக்கலாம் அவ்வளவு நல்ல நல்ல காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ டூ, ஹவ் யூ ஃபால், வாட் யூ டூ ஆஃப்டர் தட் மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஃபெயிலியர் ஆகுறது பெருசு இல்லை. எல்லாரும் உன்னால முடியாதுன்னு சொல்ல போல உன் மனசுல உள்ள ஓடுறது என்ன யோசிக்கிற. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், எல்லாமே சாதகமே இல்லை. அப்போ என்னன்னா எல்லா கதவுமே மூடிக்குது சார் என் வாழ்க்கையெல்லாம். ஒரு ஜன்னல் திறந்திருக்கும் உங்களுக்குன்னு. அந்த ஜன்னல் தான் என் வாழ்க்கையில். நான் சொல்றேன் கேளுங்க, கடவுளுடைய தயவு. கடவுளுடைய தயவுனா பிறதுக்கு நான் தகுதி இல்லை சார், ஆனாலும் அவர் இறக்கம் என்னை காத்துக்கொள்ளும், அவருடைய அன்பு என்னை தூக்கி விடும், அவர் நோக்கி கூப்பிடுவேன், எங்க அப்பா எனக்கு உதவி செய்வார். இந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்தா தான் புயல் மத்தியில ஒரு நங்கூரம் இஸ் ஹைலி எசென்ஷியல். இது ஏதோ கடவுள் இருக்கிறாரு, எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு, எங்கேயா பார்த்துக்குவார், அப்படி இல்லை. சும்மா எராட்டிக்கா எங்கேயோ ஒரு வேகா இல்லை. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். உன் தாயும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி பிறந்து உன்னோட கூட. நீங்க நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் கூட கடவுள் நம்மளோட கூட இருக்கிறாரா தெரியலையே, நேற்று இருந்தாரு இன்னைக்கு இருக்கிறாரா தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி இருந்தோம், இன்னைக்கு ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், இப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சியிலே இருப்பாங்க. அவங்க மனசுல என்னன்னா, நல்லா இருந்தா இருப்பாரு, கொஞ்சம் நல்லா இல்லாம ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவர் போயிடுவாரு வருவாரு போயிடுவாருன்ற யோசனையில் இருக்கிறவன் தைரியமா ஒரு ஜபம் கூட பண்ண முடியாது அவனால. அவர் சொல்லிருக்காரு, நீ பாவியா இருக்கும் பொழுதே உன்னை நான் நேசித்தேன்றார். பாருங்க, உன்னுடைய வண்டவாளெல்லாம் தெரியும், உன்னை வெறுக்கல. நீ இப்ப தப்பு செஞ்சுட்டனால கடவுளுக்கு வந்து அப்படியே ஒரு ஷாக் ஆக போறது இல்லை, அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும் முதல்ல. ஆனாலும் இருந்த போதிலும் நீ என் பிள்ளை, நான் உன்னை நேசிப்பேன். இந்த அன்பை ஃபர்ஸ்ட் நம்ம பிடிக்கலன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே டிரான்சாக்ஷனல் லவ் இந்த உலகத்துல இருக்குது பாருங்க. அதனால அந்த மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும். நம்ம நல்லா இருந்தா அவர் நல்லா இருப்பாரு, நம்ம நல்லா இல்லைன்னா அவர் நல்லா இருக்க மாட்டார். அந்த மாதிரி யாருமே அவங்க பிள்ளைகளை கூட நடத்துறது இல்லையங்க. ஏங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லாவா இருக்குதுங்க, ஆனாலும் எந்த பிள்ளை வந்து நல்லா இல்லையோ அது மேலதான் எக்ஸ்ட்ரா அக்கறை, பயம், அதுக்கு ஜபம், கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்களே எப்படி இருந்தா கடவுள் வந்து உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் நல்லா இருக்க மாட்டாரா? நம்ம அவரை பாட்டு அவர் பெரிய கிரிமினல் மாதிரி, நம்ம சரியா இல்லை ஆனாலும் அவர் போயிடுவாரு, நம்ம நல்லா இருக்கிறோம் ஆனாலும் அவர் வந்துடுவாரு, அப்படி யோசிக்குவேன். அவர் சொல்றாரு, உன்னை கடைசி வரையும் கூட இருப்பேன், நான் கைவிட மாட்டேன், உன்னை தூக்கி சுமப்பேன். ரைச்சஸ் மே ஃபால் சோ மெனி டைம்ஸ், பல மடங்கு கீழே விழுந்தா கூட, பல தடவை விழுந்தா கூட அவன் கடைசி அவனை நிறுத்த வைப்பேன்றார். இது ஏன் பலன் இல்லை, அவர் தயவு. நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். என்னுடைய முயற்சிக்கு மிஞ்சி உங்களுடைய தயவு, உங்க அன்பும் பராமரிப்பு எனக்கு யாரும் இல்லப்பா, நீதான் என் தகப்பன், நீதான் என் கோட்டை, என் நங்குரம் அப்படின்று அவரை சார்ந்து இருக்கிற ஒரு இருதயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில டோன்ட் பி அஃப்ரேட் டு ஃபெயில். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபெயிலியர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்ற பயம் இருக்கக்கூடாது. அதுதான் ஃபெயிலியர், நான் வந்தா பாத்துக்கலாம், என்ன ஆயிட போகுது அப்படின்ற ஒரு தைரியம் வர போல உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. ஃபெயிலியர் வராம, ஃபெயிலியருங்க இப்ப ப்ராப்ளம் இல்லைங்க, ஃபெயிலியரை பற்றி யோசிக்கிறது தான் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஃபெயிலியரே வரல, ஆனா ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது, இதனாலே உங்க உடம்பு சரியில்லாம போயிடும். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஃபெயில் ஆயிருக்க மாட்டாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்க போல அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் என்ன சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த ஒரு தைரியத்தோட, நல்ல எண்ணத்தோட, பாசிட்டிவ் மைண்டோட வாழ்க்கையை எதிர்கொண்டு போல God says, I will help you, do not fear. பைபிள் அதான் சொல்லுது. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பயப்படாத, உனக்கு முன்பாக போய் அடைக்கப்பட்ட வாசல் நான் திறப்பேன், உன் கரத்தை பிடித்து வழி நடத்துவேன். இதுக்கு மேல என்ன ஒண்ணுங்க,
நமக்கு வந்து நம்பணும். நிறைய பேருக்கு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, இதுதான் அவங்களுடைய கோளாறு. அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, இது எப்படின்னு. இப்போ இவன் கேள்வி கேட்கறவன் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபோனு, இந்த பாருங்க ஆப்பிள் ஃபோன்லாம் ஆசைப்பட்டு வாங்குவான். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்க மாட்டான். அது டெக்னாலஜி பற்றி புரியுற அறிவும் இருக்காது. நமக்கு என்னத்துக்கு சார், நல்லா அதோட பெனிஃபிட்ஸ் தான் சார். அதுதான் சார் சொல்றேன். நீங்க வந்து மேக் கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும் காலம். நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். இதனால என்ன நன்மை வருது, காசு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். எல்லா டெக்னாலஜிலாம் படிச்சுக்கணும், அது ஒரு பிஹைண்ட் இது போர்டு என்ன வேலை செய்யுது, அதெல்லாம் யாரும் இல்லை. ஆனா கடவுள்னு வர போல இந்த கேள்வி வருது. இது எப்படி நீங்க வாங்குறீங்களோ அந்த மாதிரியே யோசிங்க. சும்மா எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டரே புரிஞ்சுக்க முடியல, இவர் கடவுளை போய் கண்டுபிடிக்க போறாரு. ஆண்டவனை சொல்லி நீ ஃபர்ஸ்ட் நம்பு, அப்ப தேவனுடைய மகிமையை காண்பார். நம்ம என்ன சொல்றோம், அது எப்படி இந்த என்ஜினியரிங் பிஹைண்ட் நான் தெரியணும்னா, யூ டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி. சிம்பிள் அஸ் தட். நீ வச்சுக்கிறது ஒரு கப்பு, அது பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்குது. அந்த சமுத்திரத்தை எப்படி கப்புல அடக்க முடியும்? முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுத்துருக்கு ஒரே வழி, நம்பு. அது ஈஸி. குழந்தை மாதிரி நம்பு, நான் மிச்சத்தை உனக்கு செய்யறேன். குழந்தை எப்படி அப்பாவை நம்புது? அப்பா குதினா குச்சிருது. அப்பா உனக்கு காலில் பலங்குதா, நீ எத்தனை டன்னு தாங்க முடியும், எத்தனை கிலோ தாங்க முடியும்லாம் யோசனை இல்லைங்க. குதினா குதி, அவள் தான் ஃபினிஷ்ட். ஆண்டவரை அந்த மாதிரி நம்பும் பொழுது அவருக்கு சந்தோஷம். அவர் உங்களுக்கு எதை வேணாலும் செய்வார். இன்றைக்கும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களே நம்புறேன், எனக்கு யாரும் இல்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலை ஜனங்க நம்புறாங்க. தீராத வியாதி வந்து டாக்டர்ஸ் கைவிட்ட பிறகு, பகவானே கடவுளே நீ தயவா இறங்கு, நீ செய்ய முடியும்னு வந்துடுறாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படி செய்வோம், நல்லா இருக்க போலையும் செய்வோம். ஏன்னா அந்த தேவன் நமக்கு உதவி செய்யற தேவனா இருக்கார். வாழ்க்கையில உயர்த்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதனால இன்றைக்கு நீங்க தாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு பணத்துக்கும் மூளைக்கும் மிஞ்சி நீங்க எனக்கு தேவை. அப்பதான் நீங்க கொடுத்த காரியத்தெல்லாம் நான் என்ஜாய் பண்ண முடியும். என் கூட நீங்க எழுங்க. என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தைரியம் இருக்குது. என் நண்பன் மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்களே, ஏசப்பா பேசுங்க, இயேசுவே கேளுங்க, ஒரு அனுபவமா உங்களுக்கு மாறும். ஸோ லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அப்பா ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரி ஜெபம் பண்றோம். நீங்க தான் அவங்களை குஷிப்படுத்தி தைரியப்படுத்துற தேவன். நீர் ஆண்டவரே ஆறுதலின் தேவன், தைரியத்தின் தேவன். தண்ணீரை தாசரசமாய் மாத்தினீர். முதலாவது அற்புதமே எங்க வாழ்க்கையில சுவை ஊட்டுகிற தேவன். இப்பொழுது ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், பயம் இருக்கலாம், திகில் இருக்கலாம், சரீரத்துல நோவு இருக்கலாம். ஆனா இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்றாங்க, இயேசுவே என்னை தொடுங்கன்னு கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க. உங்களுடைய காயப்பட்ட கரம் தொட்டு அவர் வாழ்க்கையை மாற்றட்டும், அற்புதத்தை செய்யட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும். எனக்கு ஒன்றும் ஆவாது, கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு தைரியத்தை அவர்களுக்கு கொடுங்க. எல்லாத்தையும் சந்திக்க முடியும்ன்ற தைரியத்தை நிமித்தம் நாங்கள் எதிர்கொண்டு போய் பெரிய காரியத்தை சாதிக்க கிருபை தாருங்க. இயேசு மூலம் கேட்கும் போதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக்ட் இட். இந்த எபிசோட நீங்க கேட்கும் பொழுது பெற்ற சந்தோஷம், தைரியம் எதா இருந்தா எஸ்எம்எஸ் பண்ணுங்க, கூப்பிடுங்க, எதா பண்ணுங்க. உங்களுக்கு இதன் மூலம் பெற்ற நன்மைகள் சாட்சி இருந்தா எழுதுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை எழுதுங்க. ஐ லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது வரைக்கும் கேட்டதையும் நீங்க தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அழகான எதிர்காலம் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸுக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறது முன்பாக நான் விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ. பாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.